அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் மூலக்கர வெங்கடேஷ் பண்ணையார், பசுபதி பாட்டியர், நாடார் தேவேந்திர சமுதாய மக்களுக்குள்ளே இருக்கிற நீண்டகால பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு கபடி வீரன் எப்படி வெற்றி பெறுதார் அப்படிங்கிறத தான் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாரு. பிசிறு தட்டினாலும் பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா தென் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன், அந்த பிரச்சனையோட ஆள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் மாரி செல்வராஜனை அழகாக கையாண்டுருக்கிறாங்க, ஒத்துமையை பேசியிருக்கிறாங்க. ஹரிநாடார் அவர்கள் வரலாறு தெரியாமல் மாரி செல்வராஜனை படம் எடுக்கிறார் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஹரிநாடார் அவர்கள் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அந்த மனைத்தி கணேசன் அவர்களுக்கு வெற்றிக்கு பின்னால் எத்தனை நாடார் சமுதாய மக்கள் இருக்கார் அப்படிங்கிறத அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஊர் அணிலே சேர்த்துக்கிடல, மனைத்தி கணேசன் அவர்கள் ஊர் அணிலே சேர்க்கலை. அவர் எப்படி ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் அவர் நாடார் சமுதாயமாக காமிச்சிருக்கிறாரு. அது உண்மைதானா? அதை நான் பார்த்தேன். அந்த நாடார் சமுதாயத்தில் உள்ள அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் தான் சிவந்தி ஆதித்யர் அணியில் சேர்த்து விடுறாராம். பேப்பர் மில்லில் திருச்செந்தூர் பேப்பர் மில் அணியில் தான் சேர்த்து விட்றாராம். அதுக்கப்புறம் இந்திய அணிக்காக விளையாட போகும்போது ராஜரத்னன் ஒருத்தர் இருக்கிறாராம். அவரும் இந்திய அணியோட கேப்டன், அவரும் நாடார் சமுதாயத்தில் உள்ளவராம். அவர் எப்படி ஆசிய அணியில் இந்தியாவுக்காக ஆசிய போட்டியில் இவரை விளையாட வைக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறார் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு சமூக மோதலையும் உண்டு பண்ணாமல், யாரையுமே எதிரியாக காமிக்காமல், ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நியாய தர்மத்தை, இந்த பிரச்சனை எதனால் உருவாச்சு, ஏன் உருவாச்சு, எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் உருவாகிட்டு அப்படின்னு வெங்கடேஷ் பண்ணையார் சொல்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும். அண்ணன் அமீர் அவர்கள் காருக்குள்ளே இருந்துட்டு அவங்க சமூக மக்களுக்கு நான் எதுக்காக அருவா தூக்கணுங்கிறதே இந்த சமூக மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கட்டும். அந்த படம் அவ்வளோ அழகாக ஒரு சமூக ஒற்றுமையை, தமிழர்களுக்கு உள்ள ஒற்றுமையை பேசுது. தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ உயரத்துக்குனாலும் போகலாம் அப்படிங்கிறத அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதேமாரி தான் மாமன்னன் படத்துலையும் ஐயாவளி சமூக மக்கள் எப்படி கதாநாயகனுக்கு உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதனால் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நாடார் சமயத்தில் உள்ளவங்க நன்றி தெரிவிக்கலாட்டாலும் பரவாயில்ல, வன்மத்தை கேட்காம இருங்க. எந்த ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு சாதி எப்படி நோக்கம் இல்லாமல் மாரி செல்வராஜ் அவர்கள் இதேமாரி தொடர்ச்சியாக படம் எடுத்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்கிறதை தெரிவிச்சுவிடுது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.